அதில் கார்த்திக் வந்து துளசியனுடைய அப்பா அம்மாவோட காதலுக்காக போராடுவார். அந்த போராட்டத்தில் விசு சார் தன்னுடைய வசனத்தின் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. அவர் ஏன் வெளியே போக சொல்றீங்க? நான் சொல்றேன் பிரியா, உங்க அப்பாவுக்கும் எனக்கும் பல வருஷங்களா பரிச்சயம் உண்டு. சாக போற நிலையில இருந்த எங்க அப்பாவை தனியா சந்திச்சு தந்திரமா பேசி திருட்டுத்தனமா எல்லா சொத்தையும் தன் பேர்ல எழுதி வாங்கிட்டான் ஒரு அயோக்கியன் அடிக்கடி சொல்வேனே, அது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். கோடீஸ்வரங்களா இருந்த எங்களை 1000க்கும் 2000க்கும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட புண்ணியமா உங்க அப்பா தான். நாங்க அனாதைகள் ஆயிட்டோம். எங்களால உங்க அப்பாவை எதிர்த்து ஒண்ணு செய்ய முடியல. இப்ப கூட சொல்றேன், உங்க அப்பா தான் எனக்கு விரோதி. ஆனா அதுக்காக உன்னை பழி வாங்குற அளவுக்கு நான் கெட்டவே இல்லை. ஐம் ஜென்டில்மேன். உங்க அப்பாவோட உறவை நீ துண்டிச்சுக்கிட்டு வரதா இருந்தா என் வீட்டு கதவுகள் உனக்காக எப்பவும் திறந்தே இருக்கு. நான் வரேன் மிஸ்டர் மாணிக்கம், வரேன். டாடி, அவர் சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மைதானா? என் புருஷனை யாரு சந்தேகப்பட்டாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. சரி, உங்க புருஷனை நேருக்கு நேரா குற்றம் சாட்டிட்டு போனாரே, அவரையே நீங்க அடிக்கல? அவனை நான் 10 மாசம் வயிற்றுல சுமக்கல. டேடி யாரும் சந்தேகப்படக்கூடாது, அப்படிதானே? யாரும் சந்தேகப்படுறது தப்பு இல்ல, நீ சந்தேகப்பட்டதுதான் தப்பு. நான் டேடியை நம்புறேன். Thank you very much. ஆனா அதே அளவுக்கு அவரையே நம்புறேன். என்ன பண்ண சொல்றீங்க? நடந்ததை மறக்க சொல்றேன், அவனையும் மறக்க சொல்றேன். காரணம்? அவன் ஒரு ரோக். ஆனா என்கிட்ட அப்படி நடந்துக்கலையே. அவன் உன்னை ஏமாத்துறா. நான் அவரை மாத்துவேன். உன்னால மாத்த முடியாது. என்னால வானத்தையே வளைக்க முடியும். வானத்தை வளைச்சிடணும், ஆனா உன் மானம் வளைஞ்சிட்டா அதை திருத்த முடியாதுடா கண்ணா. 10-15 வருஷமா நான் அவனை திருத்த எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னாலேயே முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எப்படிப்பட்டவனையும் திருத்த முடியும். அதுக்கு உதாரணம் எங்க அம்மா. ஐ எம் சாரி, தெரியாம ஒண்ணு கேட்கிறேன். நீ அப்படி திருத்தி அவனையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? சிம்பிள், நான் அவரை காதலிக்கிறேன். காதல்? அறியாத வயசுல முன்ன பின்ன தெரியாத 2 சின்ன சிறுசுகள் மனசுல ஏற்படுற மோக வெறிக்கு பேர் காதல் இல்லைன்னா இன்ஃபேச்சுவேஷன். வாரத்துக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்த ஒரு கிரிமினல் குற்றவாளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனுஷனா மாத்தினவளுடைய ரத்தத்துல 10 மாசம் குளிச்சுட்டு வந்தவனா என் மனசுல ஏற்படுறதுக்கு பேர் காதல் தான் டாடி, இன்ஃபேச்சுவேஷன் இல்ல. நீ காதலிச்சவன் நல்லவனா இருப்பான்னு நினைச்சுதான் நான் உங்க காதலை அங்கீகரிச்சேன், நீங்க சந்திக்க அனுமதிச்சேன். ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சதோ எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். பெத்தவங்க எப்பவுமே தன் பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்வன் தான் ஆசைப்படுவாங்க. கிளிய வளர்த்து ஒரு பூனை கிட்ட ஒப்படைக்க நான் தயாரா இல்லை. உங்க மகளே ஒரு பூனைக்கும் கிளிக்கும் பிறந்தவதானே? மைண்ட் யுவர் டங் மை டியர். மன்னிச்சுக்கங்க டாடி, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாங்க சம்மதிக்கலன்னா? எனக்கு தேவை உங்க சம்மதம் இல்ல, ஆசீர்வாதம் தான். எப்பவுமே பெற்றோர்களை மீறித்தான் அந்த காதலர்கள் செயல்படுவாங்க.